ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா 2-3 தண்ணி கழுவி எடுத்துக்கணும். சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு வேகும்போது தண்ணி வெளியில் வராது. 3/4 கப் துவரம் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் பால் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பால் பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கணும். சாம்பாரில் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து முழு வெள்ளை பூண்டு 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது. இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பருப்பு எந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் மசாலா நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட், 10 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாமே நறுக்கி சேர்த்துக்கணும். சாம்பாருக்கு அப்படின்னும் போது டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கிறேங்க. நான் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் காய்கறி பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும். பருப்பு தனியாக காய் தனியாக வேக வைக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி குக்கர்லேயே சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். அடுத்து இதில் 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் கூட்டு பெருங்காயத்தூள், இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுறணும். இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் ஏற்கனவே இதுலேயே பொங்கலுக்கு தாளித்து சேர்த்துருக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிக்கிறேன். அதனால இந்த அதே கடாயை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே தாளிச்சிருக்கதையும் இதில் கொட்டிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கொதி மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த சாம்பார் பொங்கல், இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கூடையும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.